தருமசாஸ்தா வேறில்லை, பேட்டை சாஸ்தா வேறில்லை என அரண்மனையில் தன் தந்தையான பந்தல மகாராஜாவிற்கு ஐயப்பன் உபதேசம் செய்தார். பேட்டை சாஸ்தாவான வாபுரனுக்கு தந்தையை கோவில் கட்டுமாறு கூறி தன் அம்பு விடும் இடத்தில் தனக்கான கோவில் கட்டுமாறு கூறி சென்றார். பந்தல மன்னர் ஐயப்பனின் கட்டளைப்படியும் அகத்திய முனிவரின் உபதேசங்களின்படியும் முதலில் எருமேலியில் வாபுரனுக்கும் பின்னர் சபரிமலையில் ஐயப்பனுக்கும் கோவில்கள் அமைத்திருக்கிறார். எருமேலியில் இருக்கும் இந்த தர்மசாஸ்தா கோவிலுக்கு எதிரே ஒரு பள்ளிவாசல் உள்ளது. இது இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தில் ஐயப்ப பக்தர்களிடம் வரி வசூலிப்பதற்காக கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஜெசியா வரியை போன்றதே. இந்த வரலாற்றை அறியாத பல ஐயப்ப பக்தர்கள் வாபுர சுவாமி என்ற பேட்டை சாஸ்தாவை மறந்து வாவர் சமாதியை கும்பிட ஆரம்பித்தார்கள். ஐயப்பனுக்கும் வாபர் மசூதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.